கம்மியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு தக்காளி மட்டுமே வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான காம்பினேஷன்லேயே சொல்லலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம குக்கர்லேயே செய்து முடிச்சிடலாம். பிகினர்ஸ் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த குருமா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு 4 துண்டு போல் இஞ்சி, 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சி செய்திருக்கோம்ல, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இதை தான் செய்வீங்க. இது கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 12 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடி அளவு தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். முந்திரியும் பொட்டுக்கடலையும் நமக்கு இந்த குருமாவை கொஞ்சம் திக்னஸ் ஆகி கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது எந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக அரைச்சிருக்கோன்னு. நல்லா ஃபைனாக அரைச்சோம் அப்படின்னா குருமா நல்லா கெட்டித்தன்மையாக சூப்பராகவே வரும். இப்போது இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். வீட்டிலையே அரைச்ச மிளகாய்த்தூள், நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. ஜாரில் இருக்க எல்லா பேஸ்ட்டையும் நம்ம முழுமையாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கலந்து விட்டுருங்க. இப்போ ஜாரை அலசிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா குருமா தண்ணி மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். காரம் கரெக்டாக தான் இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி 1-2 தான் நம்ம மசித்து வேக வச்சுருந்தோம். இப்போது 3-4 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது தக்காளியை நல்லா நம்ம மசித்து விட்டுட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் குருமா எந்த அளவுக்கு இருக்குன்னு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா இன்னுமே திக்னஸாக இருக்கும். இப்போது இதுக்கு வாசனையை கூட்டுறதுக்காக ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலைகள், ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. ப்ரெஷர் எல்லாம் முழுமையாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டும். எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குன்ட்டு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டோன்னா இட்லி அவ்வளோ சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். நான் 5 வகையான தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். 5 வகையான தேங்காய் சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
இப்போ பாருங்கள், இட்லியில் நம்ம இந்த தக்காளி குருமாவை சேர்த்துட்டோம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நீங்கள் தேங்காய் சட்னிக்கு பதிலாக தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் 2-3 தக்காளி தொக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத போட இருக்கேன். நீங்கள் புதுசாக பார்க்குற சொந்தங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.